السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر، والشفع والوتر، والليل إذا يسر، هل في ذلك قسم لذي حجر. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ابتغوا الرفعة عند الله. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊர்வாசிகள், அயல்வாசிகள், கபருவாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டல் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதமான மாதங்களாக பார்க்கப்படுகிற 4 மாதங்களில் மிகவும் சிறந்த மாதமான துல்ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த இரவு பிறை பார்க்கப்பட்டால் நாளை பகல் துல்ஹஜ் பிறை ஒன்றாக இருக்கும். இல்லை என்றால் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை துல்ஹஜ் பிறை என்பது உறுதியாக இருக்கும். அல்லாஹ் அந்த மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் நல்ல அமல்களை செய்து அவனுடைய பெரும் பாக்கியத்தை பெறும் நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் சொல்வது என்ன கஷ்டம் வேணாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அதுதானே உட்கார்ந்திரியும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி நமக்கு வர்ணித்து சொல்லும் போது, மாமின் ஐயாமின், எந்த நாளுமே இல்லை, அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன, அந்த நாளில் செய்கிற அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமானதாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமானதாக இருக்கிற அமல் செய்கிற அந்த அமல் எந்த நாளிலும் இல்லை. மின் ஹாதிஹில் ஐயாம், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளுடைய சிறப்பை போல இல்லை என்று பெருமானார் சொல்லுகிறார். இப்ப துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாளில் செய்யப்படுகிற அந்த அமலும் சரி, அந்த நாளும் சரி, அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த நற்பாக்கியத்தை பெற்றுத் தருகிற நாள் என்று குறிப்பிடுவார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அந்த நாட்களில்
யுத்தம் செய்தாலுமா, யுத்தத்தை விடவுமா சிறப்புக்குரிய நாள் என்று கேட்கும் போது பெருமானார் அவர்கள் ஆமாம், அந்த நாளில் யுத்தத்தை விடவும் சிறந்த நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அருமையான சகோதரர்களே, பெருமானார் அவர்கள் இந்த நாளை பற்றி நமக்கு, அதனுடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த ஹதீஸில் 2 விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று, நாயகம் இந்த ஹதீஸை துவங்குகிற பொழுதே மாமின் ஐயாமின், எந்த நாளுமே இல்லை என்கிறார். அல்லாஹுவிடத்தில் மிகவும் அமல் செய்வதற்கு விருப்பம் உரியதாக, மிகவும் சிறப்புக்குரிய நாளாக எந்த நாளுமே இல்லை இந்த ஐயாம், இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களை தவிர. அப்ப துல்ஹஜ் 10 நாட்கள் மிக சிறப்புக்குரிய நாள் என்பதை பெருமானார் அவர்கள் இதில் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக, இந்த நாளில் செய்கிற அமலை, முதலில் அந்த நாளுடைய சிறப்பை பற்றியும், இரண்டாவது நாளில் செய்கிற அமலை பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஏன் இந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்பு, ஏன் இந்த 10 நாட்களுக்கு அல்லாஹ் இப்படி சிறப்பை வைத்திருக்கிறான் என்பதை பற்றி ஹதீஸ் கலை வல்லுனர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கும் போது சொல்லுவார்கள், அமல்களின் சங்கமத்தை அல்லாஹ் இந்த 10 நாட்களில் வைத்திருக்கிறான். ரமலானில் நோன்பு நோற்பது ஃபர்து, வருடத்தில் ஹஜ் செய்வதற்கான எல்லா வழிவகையும் இருந்தால் அவருக்கு ஹஜ் செய்வதற்கான கடமை ஏற்படுகிறது. ஜகாத் செய்வதற்கான, தான தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பவர் தான தர்மம் செய்ய வேண்டும். இப்படி அமல்களுடைய தொடர்கள் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நிலைகளை பெற்றிருக்கிற நேரத்தில் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது அமல்களை ஒன்று சேர்க்கிற ஒரு பெரிய இபாதத்தினுடைய நாட்களாக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறார். அதைத்தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், வஹிய அஸ்ஸலாத்து வஸ்ஸியாமு வஸ்ஸதகத்து வல்ஹஜ். இந்த 10 நாட்கள் பெருமானார் அவர்களுடைய ஹதீஸை பார்க்க முடியும். துல்ஹஜ் 1 முதலே நோன்பு நோற்பது நமக்கு சிறப்பு என்று சொல்லித் தருகிறார். இரண்டாவது, இந்த நாளில் நாம் நம்மீது கடமையான தொழுகையை தொழுகிறோம். சிறப்புக்குரிய தொழுகையாக பெருநாளுடைய தொழுகையை தொழுகிறோம். மூன்றாவதாக சதக்காவை செய்கிறோம். அந்த சதக்கா உயர்ந்த சதக்காவாக, உதஹியா என்னும் சதக்காவாக இஸ்லாமில் பார்க்கப்படுகிறது. அந்த சதக்காவையும் இந்த நாளில் நாம் செய்கிறோம். நோன்பு நோக்கிறோம், சதக்கா செய்கிறோம், தொழுகையை நடத்துகிறோம். இதையெல்லாம் கடந்து இந்த 10 நாளில் ஒரு அமலாக, அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான அமலாக ஹஜ்ஜினுடைய அமலையும் செய்கிறோம். எனவே தான் இந்த 10 நாள் எல்லா நாட்களை விடவும் சிறந்த நாளாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது என்று அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், வலா யத்தி ذلك في غيره. இந்த அமலெல்லாம் மற்ற நாட்கள்ல செய்ய முடியாது. ஹஜ்ஜினுடைய அமலை மற்ற மாதத்தில் செய்ய முடியாது. உதஹியாவுடைய அமலை மற்ற மாதத்தில் செய்ய முடியாது. எனவே தான் இந்த நாள் சங்கமம், அமல்களுடைய சங்கமமாக இருப்பதனால் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது என்று அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற தகவல்களை நாம் கிதாபுகளில் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துபவன் தான் புத்திசாலி. அந்த வாய்ப்பை தவறவிட்டதற்கு பின்னால் அதை நினைத்து வருத்தப்படுவது என்பது அது எந்த பிரயோஜனத்தையும் நமக்கு தருவதில்லை. நமக்கெல்லாம் அனுபவம் இருக்கலாம். நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நாம் தவறவிட்டு இருப்போம். நிறைய வாய்ப்புகளை தவறவிட்டு இருப்போம். சில பேராசிரியர்கள், சில டாக்டர்மார்கள், சில தொழிலாளர்கள், சில அதிபதிகள் பேசுவதையும் அவர்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வதை பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தருணம் எனக்கு ஏற்பட்டது. உண்மையில் நான் அந்த தருணத்தில், நான் அந்த விஷயத்தில் மேற்கொண்டிருந்தால் நான் இன்றைய என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறார். அந்த நேரத்தை நான் தவறவிட்டு விட்டேன் என்று சொல்லுவார். அல்லது ஒரு மருத்துவர் சொல்லுவாராம், எனக்கு பல ஊர்களில் அழைப்பு வந்தது, நான் அந்த ஊர்களுக்கு சென்றிருந்தால் இன்று நான் மிகப்பெரிய ஒரு மருத்துவராக மாறியிருப்பேன், நான் அந்த வாய்ப்பை தவறவிட்டேன். ஒரு பேராசிரியர் சொல்லுவார், அல்லது ஒரு தொழிலுக்கு செல்லுகிற ஒரு நபர் சொல்லுவார். அருமையானவர்களே, அதே போலத்தான்
வாழ்க்கையில் அல்லாஹ் வருடத்திற்கு ஒரு முறை இப்படி ஒரு நல்ல ஒரு பாக்கியமான நாளை தந்து அதனுடைய அருமை பெருமையை புரிந்து அது நல்ல அமல்களை செய்து புத்திசாலிகளாக நீங்கள் விளங்குங்கள் என்பதை இந்த சிறப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லா துத்ஃபிஉ சுர்ஜக்கும் லயாலில் அஷ்ர். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் இருக்கிறதே, அந்த நாட்களில் இரவுகளில் உங்களுடைய விளக்குகளை நீங்கள் அணைக்காதீர்கள். லா துத்ஃபிஉ, நீங்கள் அணைக்காதீர்கள். இரவு நேரங்களில் வணக்கம் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தின் நெருக்கத்தை பெறுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை பார்க்க முடியும். அமல் செய்யக்கூடியவன் அவன் எதை தேடுவான் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை தேடுவான். உண்மையான இஹ்லாஸாக அமல் செய்பவன் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை தேடுபவன் தான் அமல் செய்வான். எனவே சொல்லுவார்கள், இப்தகு ரிஃஅத இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீ அந்தஸ்தை தேடு. உன்னுடைய அமலின் மூலமாக நீ அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை அடைவதற்காக வேண்டி நீ முயற்சி செய் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அமல்கள் செய்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துவார்கள். இப்போ முதல்ல இந்த 10 நாட்களுடைய சிறப்பை விளங்கி அந்த 10 நாளிலையும் அமல் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அருமையானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாக்கியங்களை நமக்கு தருகிறார். வேற எங்கேயுமே இந்த ஆஃபர் பார்க்க முடியாது. நம்ம போடுற ஆஃபர் கூட ஒரு மணி நேரம் அல்லது ஒரு மாசம் அவ்வளவுதான். ஆனா ரப்பு நாளை மறுமை வரையிலையும் இல்லை, நாளை சுவனம் வரையிலையும் நீண்டு இருக்கக்கூடிய நிறைய சலுகைகளை ஆஃபர்களை அல்லாஹ் நமக்கு தருகிறார். அதற்காக வேண்டி மிகப்பெரிய அமல்களை செய்வதல்ல, அதற்காக வேண்டி வரிந்து கட்டிக்கொண்டு பள்ளிவாசல்லையே நம்முடைய பிறப்புகளை எல்லாம் விட்டு குடும்பங்களை எல்லாம் தள்ளிவிட்டு பள்ளிவாசல்லே வந்து இருந்து அமல் செய்ய வேண்டும் என்பதும் அல்ல. சின்ன அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஏராளமான பாக்கியங்களை தருகிறார். நமக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது பின்னால் இருந்த ஒருவருக்கு தும்மல் வருகிறது. அந்த நபர் தும்முகிறார். தும்மியவர் உடனே அதற்கான நியாமத்து என்னவோ அந்த வார்த்தையையும் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மியவர் யார் என்று தொழுது முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்களுடைய கூட்டத்தை பார்த்து கேள்வியை தொடுக்கிறார்கள். அங்கே இருந்த எல்லோர்களுமே, தும்மியவரும் சரி தும்மாதவரும் சரி, அத்துணை பேர்களும் அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் கேட்டார்கள், யார் தும்மிறார் என்று. தும்மிய நபர் நினைத்தார், ஒருவேளை நாம் தும்மியது தவறாகி விட்டதோ, தொழுகையில் தும்மக்கூடாதோ, தும்மிய உடனே இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதோ, சொன்னதினால் தொழுகை பாத்திலாகிவிட்டதோ என்ற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் மாளிகையை கெட்ட பெருமானார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படியே அமர்ந்திருந்தவர் மீண்டும் 3வது முறை கேட்கிறார்கள், யார் தும்மியதற்கு பிறகு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது. உடனே 3வது முறை கேள்வி கேட்டதினால் அந்த நபர் எழுந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் தான் அந்த வார்த்தையை சொன்னேன். தைரியமாக எழுந்து நின்றார். யா ரசூலல்லாஹ், நான் தான் அந்த வார்த்தையை சொன்னேன். நாயகம் சொன்னார்கள், என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? உங்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு மலக்குமார்கள் எல்லாம் வந்து போட்டி போடுகிறார்கள் அதனுடைய நன்மைகளை எடுத்து வருவதற்காக வேண்டி. என்ன ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தும்மிய போது சொன்னேன், யா ரப் லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ லி அதீமி சுல்தானி. நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. தொழுகையில் தும்மிய போது அவர் சொன்ன வார்த்தை ஒரு ஒற்றை வரியில் அடக்கி விடலாம், அவ்வளவுதான். ஆனால் அதை அதனுடைய நன்மையை எடுத்து வருவதற்காக வேண்டி அல்லது அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய இடத்தில் பொக்கிஷமாக கொண்டு செல்வதற்காக வேண்டி மலக்குமார்கள் போட்டி போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களை, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலையும் அது ஒற்றை வார்த்தையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வரியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை தருவதற்கு அதுவெல்லாம் போதுமானது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானில் பறந்து செல்கிறார்கள். நமக்கு தெரியும் சுலைமான் நபியினுடைய பட்டாளங்களுடைய வலு என்ன. அல்லாஹ் மிகப்பெரிய அரசாட்சியை கொடுத்திருந்தார். எல்லா வர்க்கங்களையும் அவர்கள் சமாளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்சி பதவியை அரசராக கொடுக்கப்பட்டிருந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆட்சித்தனத்தை வானில் நோக்கி பறக்க சென்றார்கள். வானோக்கி அவர்கள் பறந்து கொண்டிருக்கிற பொழுது
ஒரு சாமானியமான ஒரு மனிதன் தரையில் நின்று பூமியில் நின்று கொண்டு ஹதரத் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானோங்கிய அந்த படை பட்டாளங்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ். என்ன அற்புதமான ஒரு படை, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு படைக்கு தலைவர் என்று ஹதரத் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவர் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னபோது அந்த படையோடு சுலைமான் நபி கீழே வர்றாங்க. அந்த படை பரிவாரங்களோடு சுலைமான் நபி கீழே வருகிறார்கள். வந்து சொல்லுவார்கள், என்னப்பா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட, என்ன ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய் சுப்ஹானல்லாஹ் என்று. உண்மையிலேயே எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியாமத்துகளை விடவெல்லாம், இந்த படை பட்டாளங்களுடைய சிறப்புகளை விடவெல்லாம் நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைக்குரியது. அருமையானவர்களே, இதை போல ஒரு பாக்கியத்தை எந்த சமுதாயத்திலும் பார்க்க முடியாது. இதை போன்ற ஒரு சிறப்பை இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் பார்க்க முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னதற்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அதற்கான கூலியை மிகப்பெரிய பிரமாண்டமானதாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால், வரக்கூடிய அந்த 10 நாட்களில் உண்மையிலேயே நல்ல அமல் செய்பவன் தான் புத்திசாலி. அல்லது அதில் ஏதாவது தர்க்கங்களை செய்து கொண்டிருந்தோம் என்றால், அருமையானவர்களை, நாளை நமக்கு கிடைக்கவிருக்கக்கூடிய வியாபாரத்தில் நாம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பதற்கு தயாராகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி சொல்லுவார். இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது, இந்த நாளில் அதிகமாக திக்ர் செய்வதற்கு நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. يستحب الإكثار من الأذكار في هذا العشر زيادة على غير. மற்ற நாட்களை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹுவை நினைத்து திக்ர் செய்வது என்பது சுன்னத்தாக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, வயுஸ்தஹப்பு மின் தாலிக ஃபீ யௌமி அரஃபா அக்ஸரு மின் பாக்கில் அஷ்ர். அதே 10 நாட்களில் வரக்கூடிய அரஃபா தினத்தில் அல்லாஹுவை நினைத்து அதிகமாக திக்ர் செய்வதும் நமக்கு விரும்பத்தக்கதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை அவர்களுடைய அதுக்கார் என்னும் கிதாபில் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இப்ப நன்மை செய்வதற்கான ஆசை நமக்கு முதல்ல வேணும். நன்மை செய்வதற்கான ஆசை நமக்கு முதலில் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருவார். ஒரு யுத்த களத்தில் ஏராளமான கனிமத்து பொருட்கள் கிடைத்து அதில் ஒவ்வொருவருக்கும் அந்த கனிமத்து பொருட்களை வாங்குவதும் விற்கதுமாக இருப்பார். அதில் அதிகமாக லாபம் பெற்ற ஒருவர் வந்து பெருமானார் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தான் இன்னைக்கு அதிகமான லாபத்தை ஈட்டிக் கொண்டேன். இன்னைக்கு கனிமத்து பொருட்கள் வியாபாரம் நடந்த போது சுமார் 300 ஊக்கியாவை நான் பெற்றுக்கொண்டேன், அதன் மூலமாக லாபமாக என்று சொல்லுவார். 300 ஊக்கியா என்று சொன்னால் இன்று பல லட்சங்களை லாபமாக இந்த வியாபாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே உடனே மறுமையின் பக்கம் திசை திருப்பக்கூடிய குணம் படைத்தவர்கள் அல்லவா. எனவே அவர் வந்து சொன்னவுடன் சொன்னார்கள், இதை விடவும் சிறந்த ஒரு லாபத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? நீங்கள் பெற்ற இந்த லாபத்தை விடவும் சிறந்த ஒரு லாபத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் என்கிற போது பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், சுபுஹுக்கு முன்னால் நாம் தொழுகிற 2 ரக்அத், ஃபர்து தொழுகை சுபுஹுக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்அத் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியை, இதை விடவும் மிகப்பெரிய லாபத்தை நமக்கு ஈட்டி தரும் என்பதாக ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்கிறார். பரம எத்தனை பேர் நீங்க சுபூத் தொழுகிறோம்? சுபூத் வந்தால் தானே சுபூத் முன்னால் உள்ள 2 ரக்அத்தை பத்தி யோசிக்கிறது. அப்பதானே அதனுடைய நன்மை விளங்க வரும். அருமையானவர்களே, நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் அதை செய்வதற்கான ஆர்வமூட்டுதலையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புறத்திலிருந்து நமக்கு அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆசை வர வேண்டும். வடநாட்டில் சமீபத்தில் ஒரு தகவலை படிக்க முடிந்தது. ஒரு நாள் சுபூல கூட அதை பேசுது. வடநாட்டை சார்ந்த ரஃபியுத்தீன், மௌலானா ரஃபியுத்தீன் என்பவர், இவருக்கு ஒரு விசித்திரமான ஒரு ஆசை உள்ளத்தில் ஏற்பட்டது. அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும். ஆனால் அந்த நன்மை சாதா சீதாவாகவெல்லாம் இருக்கக்கூடாது, மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்று தருகிற நன்மையாக இருக்க வேண்டும். எனவே அவருடைய ஆசையின் கோணம் எப்படி இருந்தது தெரியுமா? பத்ரு சஹாபாக்களுடைய நன்மை நமக்கு கிடைக்கும்.
பதில் சஹாபாக்களுடைய நன்மை கிடைக்குன்னா என்ன செய்யணும்? ஒல்ல பதில்ல இருக்கணும். பதில்ல இருந்தா மட்டும் போதாது, பதில் யுத்த களத்தில் கலந்தவராகவும் இருக்க வேண்டும். இது ரெண்டுமே இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உண்டு. பின்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற பொழுது யார் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடத்துகிற அந்த யுத்த களத்தில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு பத்ர் யுத்த களத்தில் கலந்து கொண்டதற்கான நன்மை வழங்கப்படும் என்கிற ஹதீஸை அவருடைய மனதில் ஆழமாக பதித்து வைத்திருந்தவர் அந்த பத்ர் யுத்த களத்தினுடைய நன்மையை எப்படியாவது பெற வேண்டும், அதற்கான ஆசைகள் அவருடைய மனதில் உருவாகிறது. யோசிக்கிறார், என்ன செய்யலாம் என்று. யோசனையுடைய முடிவு என்ன தெரியுமா? மக்கமா நகரத்தில் ஒரு குடும்பம் வாடுகிறது, இன்றும் வாடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர். அவர்களுடைய குடும்பம் நாளை கியாமத் நாள் வரையிலேயும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் மட்டும் யாருமே துறைந்து போக மாட்டார்கள், யாருமே விடுபட்டு போக மாட்டார்கள். அந்த குடும்பத்தினுடைய தொடர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தொடர்ந்து கியாமத் நாள் வரையிலேயும் வந்து கொண்டே இருக்கும். யார் அந்த குடும்பம்? உஸ்மான் இப்னு தொல்ஹா என்பவருடைய குடும்பம் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த உஸ்மான் இப்னு தொல்ஹா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தி பேசியவர். ஹாலிதன் தாலிதன் லா யன்ஸஉஹா மின்கும் இல்லா வாலிம். உங்க குடும்பம் மட்டும் கியாமத் நாள் வரையிலேயும் நீண்டு கொண்டே போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் ஃபத்ஹ் மக்காவில் மக்கா வெற்றி கொண்ட போது நாயகம் மக்காவிற்குள்ளால் வந்து கஅபாவுடைய சாவியை கேட்பார். அந்த கஅபாவுடைய சாவியை வைத்திருப்பவர் தான் உஸ்மான் இப்னு தொல்ஹா அவர்கள். பெருமானார் அவர்கள் கேட்டவுடன் அது வழங்கப்படும். நாயகம் அந்த சாவியை பெற்று கஅபாவுக்குள்ளால் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி முடித்ததற்கு பின்னால் திரும்பவும் வெளியில் வந்து அதுவரையிலேயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத உஸ்மான் இப்னு தொல்ஹா அவர்களுடைய கரத்தில் நாயகம் இந்த சாவியை கொடுத்து விட்டு சொல்வார்கள், ஹாலிதத்தன் தாலிதத்தன், கியாமத் வரையிலேயும் நீண்ட தொடராக இந்த சாவி உங்களுடைய கையில் உங்களுடைய குடும்பத்திடத்தில் இருக்கும் என்று கொடுத்தார்கள். இவருக்கு ஞாபகம் வருகிறது, இந்த ரஃபியுத்தீன் மௌலானா அவர்களுக்கு அந்த குடும்பத்தை எப்படியாவது சந்திக்க வேண்டும். மக்கமா நகரத்துக்கு புறப்பட்டு சென்றவர் அந்த தொடரில் வருகிற அந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களிடத்தில் ஒரு கடிதத்தையும் ஒரு குர்ஆனையும் ஒரு வாளையும் கொடுக்கிறார். எப்படியோ சிரமப்பட்டு கண்டுபிடித்து கொடுத்தவர். அவர் சொன்ன வார்த்தை, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற வரையிலேயும் உங்களுடைய குடும்பம் தொடரும், கஅபா இருக்கிற வரையிலேயும் உங்களுடைய குடும்பம் தொடரும். எனவே உங்களுடைய குடும்பத்திடத்தில் வாரிசுகளிடத்தில் நான் தருகிற இந்த கடிதமும் நான் தருகிற இந்த வாளும் நான் தருகிற இந்த குர்ஆனும் இதை வானடியாக நீங்கள் கொண்டு போய் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும். இதை நான் வசியத்தாக தருகிறேன் என்று கொடுப்பார். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் கடைசி காலகட்டங்களில் மிகப்பெரிய ஆபத்துகள், மிகப்பெரிய சீரழிவுகள் ஏற்படும். உலக தரங்களில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் மிகப்பெரிய இறைநேச செல்வர்கள் எல்லாம் உலகத்தினுடைய நகரங்களை விட்டு நகர்ந்து போய் வேறு வேறு இடங்களில் மலை பகுதிகளில் வசிப்பார்கள். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த செய்தியை அறிந்தவுடன் ஒரு அசரீரி சப்தம் ஏற்படுகிற பொழுது அந்த மக்கள் எல்லாம் வருவார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கரத்தில் பைஅத் செய்து அவர்களோடு யுத்த களத்தில் குதிப்பார்கள் அல்லவா? அந்த யுத்த களத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பத்ர் யுத்த களத்தில் கலந்து கொண்ட நன்மை கிடைக்கும் என்ற அந்த ஹதீஸை புரிந்து கொண்டவர். எனக்கும் அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வாளை கொடுக்கிறார். அது வானடியாக இன்ஷா அல்லாஹ் போய் சேரலாம். அருமையானவர்களே, அவருடைய எண்ணம், அவருடைய ஆசை, எப்படியாவது நாம் அதை அடைந்து தீர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மட்டும் இல்லாமல், ஆசை மட்டும் இல்லாமல் அதற்கான முயற்சியையும் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை பார்க்க முடியும் அல்லவா? இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோஜனம் தருகிற ஒரு விஷயத்துல நீ பேராசையா இரு. வஸ்தஈன் பில்லாஹ், அது விஷயமாக அல்லாஹ்விடத்தில் நீ உதவியும் தேடு. வலா தஅஜஸ், நீ ஒருபோதும் சோடையாகி விடாதே, ஒருபோதும் நீ சோம்பேறியாகி விடாதே என்று ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். வரக்கூடிய இந்த 10 நாட்கள் நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டி துடிப்பாக நாம் இறங்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாட்களுடைய சிறப்பை பற்றி குர்ஆன் சொல்லும். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 நாட்கள் மீது சத்தியமாக. இந்த 10 நாட்கள் என்று பலவிதமான கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அதில் ஒரு கருத்து இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாள் என்று அதை இமாம் பெருமக்கள் சொல்லுவார். வலயாலின் அஷ்ர்,
10 நாட்கள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர் ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியமாக என்று அந்த அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்கள் மீது சத்தியமிட்டு சொல்லி வருகிற பொழுது ஒரு இடத்தில் அந்த தொடரில் பேசுவான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். இந்த 10 நாட்கள்ல அதனுடைய சிறப்பை பற்றி இந்த வரிசையில் சொல்லி வருகிற ரப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் செய்தியோடு ஒரு தகவலையும் அது நாம் பார்க்க முடியும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். இந்த ஆது சமூகத்தை உங்களுடைய ரப்பு என்ன செய்தான் உங்களுக்கு தெரியுமா? நீங்க பார்க்கவில்லையா? ஆது சமூகம் என்று சொன்னால் மிகப்பெரிய அட்டூழியங்களை சமூகத்தில் செய்தவர்கள், மலைகளை குடைந்து அதற்கு உள்ளால் வீடு அமைத்து வாழ்ந்தவர்கள், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சமூகமாக வாழ்ந்த அந்த ஆதையும் சமூகத்தையும் அட்டூழியங்களின் உச்சிகட்டத்தில் போய் மாடி அமைத்து அமர்ந்த அந்த ஆது சமூகத்தை அல்லாஹ் அழித்தது எப்படி? அதற்காக வேண்டி மிகப்பெரிய படை ஒன்றும் அனுப்பவில்லையே, அல்லாஹ் காற்றை கொண்டு அழித்தான். சமூதையும் அப்படி அழித்தான். ஃபிரௌனையும் கடல் நீரில் அணித்தான். அல்லாஹ் அநியாயம் செய்த அத்துணை பேர்களையும் அவன் பாணியில் அழிப்பதற்கு ஒன்றும் மிகப்பெரிய ஆயுதங்களை கொண்டு அல்ல, மிக லேசான முறையில் அழித்தான். காபாவை இடிப்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி வந்த ஆபிரகாம் அல்லாஹ் ஃபீல் என்கிற அந்த சூறாவில் அதை பற்றி பேசும்போது வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அபாபீல் என்கிற பறவையை நாம் அனுப்பினோமே, தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அதனுடைய கால் நுனிகளில் சுடுகற்களை கொண்டு அது எரிந்தது. ஃபஜஅலஹும் கஅஸ்ரின் மஹ்கூல், சவித்து போடப்பட்ட மென்று திரும்ப துப்பப்பட்ட வக்கூலை போல் அந்த சமூகத்தை யானை படையை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய பவர் என்னவென்பதை இந்த ஆயத்துகளில் நமக்கு விளக்குகிறார். அருமையான சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஒன்றும் சாதாரண வெற்றி அல்ல. நாம் 2 வகையான கொண்டாட்டங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறோம். ஒன்று, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் வருகிறது, அதை நிறைவான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் எல்லாம் எதையெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதையெல்லாம் கடந்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேரன்பளிப்பு. நாம் நினைத்தது ஒன்று, மொத்தமாக சாய வேண்டும் என்று நினைத்தோம். ரப்பு நினைத்தான், இல்லை, மொத்தமாக சாய்வதல்ல, இறுதி பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத், ரப்பு கொடுத்ததை தடுப்பவன் இல்லை, வலா முஅதிய லிமா மனஅத், ரப்பு தடுத்ததை கொடுப்பவனும் இல்லை என்கிற அழகான பாடத்தையும் அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அன்பளிப்பாக நமக்கு தந்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான அந்த 10 நாட்களில் நல்ல அமல்களை செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. அதனுடைய சிறப்புகளை விளங்கி அதனுடைய மகத்துவத்தை புரிந்து நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ஆர்வத்தையும் பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.